எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். மட்டு, முதலாளி, நானு. ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னும் பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். நீ டீம் வைஸும் கண்டிப்பா பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ட்ரேடு வருது, இன்னும் நிறைய ட்ரேடு வருது அப்படின்லாம் நிறைய நியூஸ் வருது. அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் பெருசா இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். குறிப்பா தீபக் சார் வர்றாரு சிஎஸ்கேக்கு. தீபக் சார் பிளஸ் நமந்தீரும் சேர்த்து வராங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அவங்களுக்கு ஜாலி பண்றாங்க. சரி பண்ணட்டும். பட் ஏதாவது நம்மளும் கெஸ் பண்றோம். நிறைய நடக்குது, இல்லாமலும் போகுது. அதெல்லாம் நத்திங் டு இது. பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் வாட் வி கேன் கெஸ், எந்த பிளேயருமே அந்த மாதிரி இதுக்கப்புறம் ட்ரேட் இருக்கிற மாதிரி தெரியல. தீபக் சார் இஸ் கோயிங் டு ஸ்டே வித் மும்பை. அப்ப இதுல கேள்வி என்னன்னா, மும்பை வில் கோ அவ்வளோ சின்ன ஒரு பர்ஸோட, எவ்வளோ 2.5 அந்த ரேஞ்சில் ஒரு பர்ஸோட 2.75 ஒரு பர்ஸோட மும்பை ஒரு ஆக்ஷனுக்கு போவாங்களா அப்படின்னு நிறைய பேர் சர்ப்ரைஸா கேட்குறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்ல ஆரம்பிங்க, அங்கேருந்து நம்ம போவோம். பட் ஆஸ் ஆஃப் நோ நோ ட்ரேட், இதோட ட்ரேட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நம்புறோம். இன்னொன்று நிறைய கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த மும்பை 2.75 இன்க்ளூசிவ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா 5 crores இல்லையா? ஆனால் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா இன்க்ளூடிங் த 5 crores டேப்லெட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் 5 crores எந்த டீமும் கிடையாது. இது இது கணக்கில் போயிருச்சு ஏற்கனவே. ஸோ டோட்டல் பர்ஸ் இப்போ ரிமைனிங் அதான் 2.75. அப்புறம் இப்போ எப்படி நிறைய பேர் ட்ரீம் இஸ் ட்ரூ, பத்திரானா அண்ட் பும்ரா பவுலிங் டுகெதர் வாங்கடேன்னு சொல்றாங்க. 2.75 வச்சுக்கிட்டு அது டிஸ்கவுண்ட்ல 10 ரன் 50 லட்சத்துக்கு போடுவாங்க. அவங்க 60 lakhs திரும்பி எடுத்துருவாங்களே. சரி, மும்பை சொல்லுங்க. 2.75 போவாங்களா? பட் ஆனா பண்ண முடியாதுல்ல. நான் கூட குஜராத் எடுத்துட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். வாங்கின பிளேயரை ரிட்டர்ன் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க சில்வராக் சீரியல் ஜோக்ஸ் அப்படியே மாத்துறீங்க ஜிடி மும்பைன்னு. சரி, சொல்லுங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் எப்படி 2.75 போறாங்களே, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? மும்பை இந்தியன்ஸ் மத்தவங்க எல்லாரையும் கூட்டு போற செலவு இன்னும் அதிகமாகும். அவங்க மேபி அவங்க டீம்ல ஒருத்தர் மட்டும் பேருக்கு போய் உட்காரலாம். 4 பேர் 5 பேர்லாம் தேவையில்லை. ஆமா, அவங்களுக்கு டீம் ஏற்கனவே செட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன கேப்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னதுதான். அவங்க ட்ரையல் பார்த்துருப்பாங்க. அதுல பிளேயர்ஸ் இல்லை ஸ்கவுட்ஸ் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அது வருஷம் ஏதாவது ஒரு புது பிளேயரை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லு. அது யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ வி மை பி சர்ப்ரைஸ்ட். ஏதாவது ஒரு புது பிளேயர் கொண்டு அவருக்கு ஒரு மேட்சோ 2 மேட்சோ கொடுத்தா அது ஒரு டிஃபரன்ஸ் கூட காட்டலாம். ஒரு ஃபாரின் ஸ்பாட் இருக்கு. அந்த ஒரு ஃபாரின் ஸ்பாட் மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர் யாராச்சும் ஒருத்தர் எடுப்பாங்க. அது அவங்க எடுக்கிறதுலாம் கிடையாது. மிச்சம் யார் இருக்கோ அவங்களதான் எடுக்க முடியும். அது கடைசியில தான் எடுப்பாங்க. பட் தே வில் கோ ஃபார் எவ்ரிவன். கடைசியா எடுப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரினர் எடுப்பாங்க. அதாவது யாருக்கு பிட் பண்ணலாம் சும்மா ஜாலியா. 2.75 எல்லாருக்கும் சொல்லலாம். போன தடவை அப்படிதான் பண்ணாங்க. ஏதோ ஒரு டீமுக்கு சும்மா பெரிய பிளேயருக்கு சும்மா பிட் பண்ணாங்க. இருக்கிற பர்ஸ் கம்மி வச்சு. அப்படிதான் வில்ஜாக்ஸ் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அது இப்போ ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க அப்படிங்கிற. ஓகே, விக்னேஷ் புத்தூர் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் தேர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ரீஹாப் அண்ட் போஸ்ட் இது. இல்ல, திருப்பி கூட அவர் எடுத்துக்கலாம். மேபி அவைலபிலிட்டி இல்ல. மேபி நெக்ஸ்ட் இயர் எடுத்துப்பாங்க. ஐ திங்க் ரீஹாப்லாம் பண்ணிட்டு நெட்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஐ திங்க் இந்த வருஷம் அவைலபிள் இல்லும் போது ஏன் ஒரு ஸ்பாட்டை வேஸ்ட் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் ராகுல் சாகர் கூட ட்ரேடு கேட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டாரு. திங்க் அவங்களுக்கு மேபி இது இருக்காரு 3.2 அவங்க ட்ரேட் வேல்யூ. அதனால எடுக்க முடியாது. இருக்கிறதே மிச்சம் 2.75 தான். ஸோ அதனால மேபி நடந்திருக்காது. அதாவது தே டிசைடட் ஃபார் மார்க்கண்டே. ஐ திங்க் மற்ற 4 ஸ்பாட்டுமே 5 ஸ்பாட்ல நான் ஒரு ஃபாரின் பிளேயர் போவாங்க. மற்ற 4 ஸ்பாட்டுமே சும்மா 30 lakhs 40 lakhs அவங்க ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸ்க்கு தான் போவாங்க. நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். அவங்க ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸ் விலை ஏற்றி விடலாம். நம்ம ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸுக்கு விலை ஏற்றக்கூடாது. நம்ம கேமரன் கிரீனுக்கு விலை ஏற்றணும். 30க்கு மேல எடுக்க விடலாம். 30க்கு எடுக்க விட்டா நம்மளால வேற எந்த பிளேயரும் எடுக்க முடியாது. அடுத்த பிளேயரும் ரசலும் அவங்க போவாங்க. பத்திரானாவும் அவங்க போவாங்க. ஸோ நம்ம நம்ம எதிர் 35 போய் எடுக்கிறோம். இல்ல அவங்க 30க்கு மேல எடுக்கணும் கேகேஆர். இல்லைன்னா வேற எந்த பிளேயரும் எடுக்க முடியாது. எடுத்தோடனே அதுக்கு வந்துட்டீங்க. எப்படி சுத்தினாலும் மும்பையில் ஆரம்பிச்சாலும் இதுக்கு பத்திரியானா நின்றுட்டீங்க. ஆமா, அதுதான் அவங்க போவாங்க. அப்படி அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களும் பத்திரியானா திரும்பி போவாங்க. பட் அவங்க ஓவரா பிட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. கிரீனை அவங்க பிரேக் பண்ணாதான் அது பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் ஃபுல்லா.
கிரீன் வந்து இவங்களும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா? 30 யாராவது பெட் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாரு. எடுக்க தேவையில்ல. பட் கேகேஆர் வெங்கடேஷ் ஐயர் 22 எடுக்க கோடி தேவையில்லடா. எடுத்துருக்காங்க. அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா என்னடா பண்றது? விட்டு போட்டா எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு ஆல்ரவுண்டர் எதுக்கு? லாங் டேர்மா நான் வந்து பார்த்தனா ப்ரிப்பேரிங் ஃபார் ஆஸ்திரேலியாஸ் இந்த சீசன், அந்த இல்ல சீசன், இல்ல என்னன்னா இவ்ளோ கோயிங் ஃபார் காசு என்கேஜ்மெண்ட், பர்த் ஆஃப் த சைல்டு, கசின்ஸ் வெட்டிங், இப்படி எல்லாம் போவாங்க இவங்க எல்லாம். போவாங்கடா. பட் இவ்ளோ நம்பிக்கையா இவ்ளோ ரிலீஸ் பண்ணிட்டு காசாட வராங்கன்னா, இப்ப இருக்கிற ஐபிஎல் டீம்ஸ் வந்து அவர்கிட்ட டைரக்டா பேசாம இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. they would have talked to green. அது ஃபிட்னஸ் வைஸ் இல்லாம இவ்வளவு ரைஸ் பண்ணிட்டு உள்ள யாருமே பிளேயர் இல்லாததுக்கு ரசல்ல ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்ற. ஆனா இவ்வளோ ஹையா பிரைஸ் போய் இது வரைக்கும் எந்த பிளேயரும் எனக்கு தெரிஞ்சு நல்லா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து 23 போய் அவர் ஃபைனல் எல்லாம் போக வச்சாரு. ஸ்டார்க் 27 போய் ஜெயிக்க வச்சாரு ஃபைனல்ஸ்ல. அதான் அந்த அளவுக்கு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாதுன்னு சொல்ல வரேன். இப்போ கேமரன் கிரீன் இப்ப கேகேஆர் வந்து ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் யோசிச்சா முடிவெடுக்கணும். கேமரன் கிரீனுக்காக அக்ரெசிவா போனாங்கன்னா அவங்க 16 இடம் கிட்ட ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து they have to be able to balance. அதாவது இப்படி ஆசைப்பட்டு பெரிய பிளேயர் 23 செலவழிச்சு தான் they were not able to balance a நீ squad. வந்து உன் மைண்ட் செட் சொல்ற 30 வரைக்கும் போய் ஏத்தி விடணும் அப்படின்னு. நான் வந்து அதோட கவுண்டர் மைண்ட் செட்டை சொல்றேன். எப்பயுமே இதுக்கு 30 நீ இதை எடுத்துக்கோ கேமரன் கிரீன் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் மத்த சிஎஸ்கே தான் உங்களோட பெரிய சேலஞ்சர். அதுல 45 வச்சுட்டு வர்றாங்க. 30 உன்னை நான் கேமரன் கிரீன் விட்டுட்டேன் அப்படின்னா மிச்சம் உனக்கு 15 தான் இருக்கும். வேற எதுக்கு நீ வரமாட்டே. அதுக்கப்புறம் யார் எடுக்கலாம்? அப்புறம் நான் திருப்பி நான் பாத்தீங்கன்னா நான் எடுப்பேன். திருப்பி ரசல் எடுப்பேன். சரி, ரசல், வெங்கடேஷ் ஐயர் இவங்களெல்லாம் அதுக்கு ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்கலாமே. சேம் டீம் தானே. சேம் டீம் இருந்தாலும் அது சீப்பரா இப்ப ரீஎவாலுவேட் பண்ணிட்டாங்கல்ல, ரீரேட் பண்ணிட்டாங்கல்ல. ரசல் வந்து இப்ப டெல்லி வந்து 18 வரைக்கும் போக மாட்டாங்கன்றியா இருக்கிற காசு போட்டு? என்னதான் இருந்தாலும் இருக்கிறது 4-5 பேர் தான். விஷ்ணாய், வெங்கடேஷ் ஐயர், ரசல், கேமரன் கிரீன். இதுக்கு மேல யார் பெரிய பிளேயர் இருக்காங்க? லிவிங்ஸ்டன் எல்லாம் போவாரு. அது லிவிங்ஸ்டனுக்குலாம் அதுக்கு நான் 8 மேல போடுமான்னா இருக்கிறது இவ்வளவு பேர் தான். எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க. ஒரு பிளேயர் எல்லாம் பிஷ்னாய் வந்து அவர் ரிலீஸ் பண்ணது அவருக்கு கமர்ஷியலி பார்த்தா அவருக்கு ரொம்ப நல்லதா போயிடும். அவர் நல்லதா ரிலீஸ் பண்ணது அதுதான்டா. இப்ப அவங்க கேமரூன் கிரீன் சிஎஸ்கே எடுக்க விட்டுட்டாங்க அப்படின்னா மத்தது எல்லாத்தையும் அவங்க திரும்பி எடுத்துக்குவாங்க. மத்த நான் இன்னும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுதுடா. இப்போ வந்து கொஸ்டின் என்னன்னா, ஒரே பாஸ்கெட்ல எல்லாத்தையும் போடுறதா இல்ல நீ வேரி பண்ணி இது பண்றியா, பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறியாங்கிறதா. ஜடேஜா விட்டதுனால அந்த ஸ்பாட் வந்து நம்ம ஆல்ரவுண்டர் தவிர வேற யாரும் ஃபில் பண்ண முடியாது. அவங்களும் ரசல விட்டதுனால அவங்க ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் தவிர வேற யாரையும் ஃபில் பண்ண முடியாது. அதான் சொல்றேன். அதுக்கு 2 பேர் ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. பட் ஜேசன் ஹோல்டர் இஸ் டவுன் கிரேட் தான் பேட்டிங் வைஸ் சொல்றான். அதான் இந்த மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து ஒரு 2 ஆப்ஷன் நல்லா இருக்கு. 3வது ஆப்ஷன் போக அந்த இது சொல்றது கிரேட் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு தானே போவோம். கம்மியாயிட்டு போகுது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து யாருமே வந்து தலைவன் டிமால் மில்ஸ் எல்லாம் அவ்வளவு போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கல ஒரு ஆப்ஷன்ல. அந்த மாதிரி யாராவது ஒருத்தரும் போவாங்க 15, 18ன்னு. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத, குறிப்பா ஒரு இங்கிலாந்து பிளேயருக்கு போய் அவ்வளவு கொடுப்பாங்க. ஜெய் ரிச்சர்ட்சன் எல்லாம் எவ்வளவு கொடுத்து எடுத்தாங்க. ஒரு தடவை அடம் பிடிச்சு குடும்ப பண்ணாங்க. ஜெய் ரிச்சர்ட்சனா கேன் ரிச்சர்ட்சன், 2 ரிச்சர்ட்சன்ல ஏதோ ரிச்சர்ட்சன் அடம் பிடிச்சு எவ்வளவு கொடுத்து எடுத்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தாங்க 11. இது அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சு 4 பிளேயர் பெரிய பிளேயர், நம்ம 4 பேர் 5 பேர் சொல்றோம். அவங்க நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு கணக்கு நம்ம இப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறோம். ஆனா அவங்க அது கணக்கு யோசிக்கிறதுக்குன்னு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம போவாங்க. நம்ம வந்து ஆல்ரவுண்டர் தான் போறோம். ஏன்னா அது ரீட்டைன் பண்ணிருக்க பார்த்தாலே ஓவர் 10 பேக்கப் ஆல்ரவுண்டர். எல்லிஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு வந்து பத்திரானா கிடைச்சாருன்னா அது அகைன் சேம். இல்லைன்னா எல்லிஸ்க்கு ஒரு பேக்கப், எல்லிஸ் மெயின் ஆப்ஷனா கூட இருக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. 100க்கு மேபி தே கேன் கோ ஃபார் அதர் அகில் ஹுசைன், அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி ஒரு பேக்கப், அந்த மாதிரி தான் போவாங்க. ஓவர் 10 ரிட்டைன் பண்ணதே இட்ஸ் ஷோயிங் நாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் போறோம், அவர் எங்களோட பேக்கப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் ஸ்ரீகாந்த் வேற போட்டாருல்ல, ட்ரேயர்லெஸ் லோடிங் போட்டிருக்காரு. சோ அதான் அது மேபி ஸ்ரீகாந்த் போடுறதுக்கு நீங்க போட்டீங்களா அரட்டை ஸ்குவாட்ல? அப்புறம் என்ன ரசல் வராரு சிஎஸ்கேக்குன்னு? அதான் அது வந்து ஃபால்ஸ் இதோ கூட இருக்கலாம். அப்படி போடுப்பா, நம்ம கடைசியா கேமரா போறோம், 2 பேர்ல யாருன்னா கிடைக்கலாம், அவ்வளவுதான். பட் நம்ம வந்து அவங்களை 25 எடுக்க விட்டோம்னு வச்சுங்க, ரசூலும் 25 அவங்க எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க 14 பேர் இருக்காங்கடா. நீ நம்ம ஃபேண்டசி இருக்கிற மாதிரி பேசுறதுல அவங்க ஸ்குவாட் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணனும். 13 ஸ்பாட் இருக்கு. பட் என்னன்னா லாஸ்ட் டைம் தே ஒன்லி ஹேட் 20 பிளேயர்ஸ்.
அவங்க 13 ஸ்பாட் ஃபில் வச்சுக்கோ பண்ணணும். வச்சுக்கோ அதான் வச்சுக்கோ வச்சுக்கோ. அதனாலதான் அவங்க திணறினாங்க. இப்ப திருப்பி அதே தப்ப அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றேன். இப்ப ஓப்பனருக்கு ஒரு ஓப்பனர் எடுக்கணும்லடா, ஒரு கீப்பர் ஓப்பனர் வேற எடுக்கணும்லடா, அது பெரிய இது இல்ல, பெரிய டிக் அடிக்கணும் அவங்க. அந்த பஞ்சாயத்து வேணான்னு தான் இவங்க சஞ்சு எடுத்ததே ட்ரேட்ல. ஓப்பனர் கீப்பர் நல்ல ஆப்ஷன், இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் 2ன்னா கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன். அதுல ஒண்ணு நம்ம எடுத்துக்கணும் தான் அவங்க பண்ணது. அதான் சோ அவங்க கேக்கிய நம்ம நினைக்கிறோம், அவங்க பர்ஸ் கேம் கண்டிப்பா போவாங்க இல்லைன்னு சொல்லல. பட் அந்த அளவுக்கு அக்ரெசிவா போய் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது. எனக்கு என்னன்னா ஹோப் பண்ணனா அவங்க இன்னும் வெங்கடேஷ் ஐயர் மேல ஒரு நம்பிக்கையா இருந்து அதுக்கு கொஞ்சம் காசு வெயிட் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் பைபேக் எஸ், கேமரூன் கிரீன் எஸ், பத்திரானாக்கும் அவங்க போவாங்க. போய் சிஎஸ்கே ரொம்ப போனா ஐ திங்க் ஆர்சிபி ஆல்சோ வில் கோ ஆல் இன். ஏன்னா அவங்களோட மெயின் ஃபர்ஸ்ட் டார்கெட் அதானே படிக்கல். அவங்களோட ஆளின் பத்தாதே. அதான் சொல்றேன் 16 இருக்கு, பட் 14 13 கூட போலான்ற ஒரு சிங்கிள் பிளேயர். அவங்க ஆல்மோஸ்ட் மும்பை மாதிரி தான். தே ஹேவ் தேர் பஞ்சாப் மும்பை மாதிரி தான். தே ஆல்ரெடி ஹேவ் தேர் 11 பேக்கப் எவ்ரிதிங் தேர். அவங்க ஒரு சும்மா ஒரு 2 பிளேயர் கூட சைன் பண்ணா போதும். அதுக்கு ஆலின் போலாங்கன்ற கிடைக்காது, பட் ஸ்டில் சொல்றேன். அதே மாதிரி மாயங்க் மார்க்கண்டே வில் ஹேவ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த இதுல அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ராகுல் சாகர் அவருக்கு வந்து மார்க்கண்டே இல்ல, பிஷ்னாய். சாரி ரவி பிஷ்னாய், சாரி ரவி பிஷ்னாய் வில் ஹேவ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் எட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் சாகரும் ஹி வில் ஹேவ் அ வெரி குட் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை விக்கெட் எடுக்கல, அவருக்கு பதிலாக வந்து ஒரு சின்ன பவுலர் சீசன் சரி போட விட்டு நல்லா போட்டார், அதெல்லாம் ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் ராகுல் சாகர் மாதிரி ஒருத்தர் உள்ள வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாப்லயும் விக்கெட்லெஸ்ஸா தான் இருந்தார், 10 விக்கெட் 8 விக்கெட் எடுத்துட்டு இருந்தார் சீசன் ஃபுல்லா. பட் ஸ்டில் இந்த வாட்டி வந்து எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஹேவ் அ குட் ஆப்ஷன். என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்மளே போவோம், கண்டிப்பாக போவாங்க. கண்டிப்பாக போவாங்க. அது ஃபர்ஸ்ட் கிடைக்கலன்னா மிச்சம் இருக்கிற காசை வச்சு இதை தான் எடுக்கணும். ராகுல் சார் ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன் டிமாண்ட். அவர் எப்பயுமே வந்து அன்சோல்ட போக மாட்டார். இப்ப இருக்க ஷார்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பின்னர் கீ ஸ்பின்னர்ஸ் ஆன் டேபிள் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா வந்து 2 பேருக்கும் நல்ல ஆப்ஷன் தான். பிஷ்னா இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற, ஐ மீன் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமா அளவுக்கு போவார். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அதிக காசு. தீபக் சாகர் தான் இல்ல, ராகுல் சாகர் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு கூட பண்ணலாம். சாகர்னு ஒருத்தர் இருப்பார்ப்பா சிஎஸ்கேக்கு. ஆனா சார் அதுக்கப்புறம் இப்ப அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ் நல்லா தான் விளையாண்டு இருக்காரு. இன்னொரு கணக்கும் சொல்றேன் வெற்றி, நானு ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்தவர் தான் இந்த ராகுல் சாகர். நீங்க அப்படி சொல்றீங்க. அதுக்கு தீபக் சார் இன்ஜோர்டு, ராகுல் சார் இருந்து அப்பயே தலை கீப்பிங் பண்ணவர். அப்ப கூட்டிட்டு வந்தவர் தான் ராகுல் சாகர். திருப்பி வந்து ஏதாவது எடுத்தாங்களா போன மாதிரி ராகுல் திரிபாத்தி, அதுல இருந்து தானே எடுத்தாங்க. ராகுல் சாகர் கண்டிப்பா போவாங்க. சொல்ல முடியாது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் பிளேயர்ஸ் வச்சு எடுத்து கொஞ்சம் ரீஜுவனேட் ராகுல் சாகர் அவர் மட்டும் இந்த தடவை எஸ்ஆர்எஸ் சீரிஸ் இது பண்ணாம இருந்தா இந்த சீசன் விளையாண்டிருக்க மாட்டார். கடைசி வரைக்கும் பேக்கப் தான் இருந்திருப்பாரு. ஹைதராபாத்ல கஷ்டம் வெற்றி, யார் போட்டாலும் அடிக்கிறாங்க அந்த விக்கெட்ல, அந்த ராஜீவ் காந்தி கிரவுண்ட்ல யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. சான்ஸே கொடுக்கலையே. சான்ஸ் ஒரு மேட்ச் கொடுத்தாங்க இல்லையா? ஒரு மேட்ச் ஏதோ கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் மேட்சே வந்தாரு. அதுக்கு இல்ல கொடுத்தாங்க, இனிஷியலா கொடுத்தாங்க சரியா போடலன்னு டக்குன்னு உடனே தீசன் அன்சாரி கொண்டு வந்துட்டாங்க. அவரும் அதான் அந்த மாதிரி வென்யூல அது வாங்கடையில எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான், கிரேவி ஆடுன்னு தான் சொல்லணும். பட் அவங்களுக்கு வேற வழி இல்லையே. எஸ்ஆர்எச் பயங்கரமா போவாங்க பிஷ்னாய்க்கு. எஸ்ஆர்எச் வாண்டட் லெக் ஸ்பின்னர் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஜாம்பா எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 25 வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேட்டிங்கும் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் பாருங்க, அவர் மட்டும் அடிக்கிறாரு. செகண்ட் டபுள் செஞ்சுரி இந்த பீரியட் ஆஃப் 4 இன்னிங்ஸ்ல செகண்ட் டபுள் செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஐ திங்க் சோ அவங்க டொமஸ்டிக் பேட்ஸ்மேன்லாம் தேவையில்லைன்னு அபினவ் மனோகரை தான் கழட்டி விட்டாங்கல்ல. பட் ஏன்னா லாஸ்ட் டைமும் அப்படிதான் பண்ணாங்க. ஆலின் போய் இந்தியன் பிளேயர்ஸ் இஷான் கிஷான் ஷமி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பிளேயர் ஃபுல்லா போனாங்க. அந்த மாதிரி ஐ திங்க் பிஷ்னாய்க்கும் அவங்களும் ஃபுல்லா போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லாஸ்ட் டைம் வந்து கமெண்ட்ஸ்க்கும் 20 மேல போய் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ல. ஸோ அவ்வளோ போய் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜாம்பா இருக்காரு, போவாரா அப்படின்னு தெரியல. இல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதான்டா இருக்காரு ஆக்ஷன்ல, யாராச்சும் போவாங்களா அப்படின்னு கேக்குறேன். திரும்ப எடுப்பாங்க. கடைசியா ஆஸ்திரேலியன் இது கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காரு, வெட்டோரி எல்லாம் இருக்காரு, திரும்ப எடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க எடுக்க மாட்டீங்களா சிஎஸ்கேல? ஏற்கனவே 100 இருக்காரு. ஏற்கனவே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் 6-7ல இருக்கும். 100க்கு பேக்கப்பா ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் வேணாமா? பேக்கப்பா எடுக்கலாம், ஆக்சுவலா குட் ஆப்ஷன் தான். பட் நல்ல ஸ்பின்னர் தானே, குவாலிட்டி ஸ்பின்னர் தானே.
ஓவர்சீஸ் ஆக்சுவலா வெரி குட் ஸ்பின்னர் அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணா போன தடவை சான்ஸ் கிடைக்கல, ஒன்னு இன்ஜுரி ஆச்சு, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாரு. பட் நல்லா ஸ்பின்னர். ஐ மீன் அவங்க நேஷனல் டீம் அவர் நம்பி தானே இருக்கு, அவங்களே அதனால அவ்வளோ யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எமர்ஜ் ஆகுது. பார்ப்போம் யார் யார் போறாங்கன்னு. டீம் வைஸும் வியூவர்ஸ் நிறைய பேர் நமக்கு சொன்னாங்க எந்தெந்த டீமுக்கு யார் யார் தேவை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா, அது கண்டிப்பாக நம்ம பண்ண தான் போகிறோம். லாக்குலோடையும் சேர்ந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எந்தெந்த டீம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம், யார் யார் இன்னும் வந்து யார் யார் வாங்கணும் ஆக்ஷனில் யார் யார் அப்படின்றதையும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வீல் சி ஹவு இட் கேன் பி டன். டீம் வைஸ் கண்டிப்பாக நாங்கள் வரோம் ஆக்ஷனுக்கு முன்னாடி. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு மார்க் ஆக்ஷனும் பண்ண போகிறோம். உங்களை வச்சு தான் வியூவர்ஸ்லேருந்து நாங்கள் பிக் பண்ணி எடுக்க வைக்க போகிறோம். அதே எக்ஸாக்ட் பர்ஸை வச்சு என்ன ஆகுதுன்னு நம்மளும் பார்ப்போம். அந்த விளையாட்டும் விளையாண்டுருவோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். பாய்ஸ், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். வி கேன் க்ளோஸ். அதான், we'll keep you updated on further news from IPL. அதோட சைன் ஆஃப் பண்ணிக்குவோம். We'll be back. Arati Squad. Bye.